विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् या विद्येत्यभिधीयते श्रुतिपदे शक्तिः सदाद्या परा सर्वज्ञा भवबन्ध चित्ति निपुणा सर्वासये संस्थिता दुर्गेया सुदुरात्मभिश्च मुनिभिर्ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवतीह सा भगवती शक्तिप्रदा स्यात् सिद्धिप्रदा स्यात् सदा सकलगुणगणानाम् एकपात्रं पवित्रम् अखिल भुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानाम् नासकृत्कामकन्दम् प्रकटय भगवत्या नामयुक्तम् पुराणम्. தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். நாரதருக்கு ஸ்திரீத்துவ பிராப்தி அப்படிங்கிற கதை இங்க வருது. இது சாதாரணமா வேற சில புராணங்கள்லயும் கூட இந்த கதை இருக்கு. ஆனா ஒவ்வொரு புராணத்திலையும் இதே கதை ஒவ்வொரு ஆங்கிள் வரும். புராணங்கள்ல வரும்போது ஒரே கதை. இப்ப உதாரணத்துக்கு நாரதர் என்ன பண்றாருன்னா, அதாவது உண்மையான பக்தன் யாரு அப்படிங்கறது ஜனங்களுக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றார், நான் தானே உண்மையான பக்தன், 24 மணி நேரமும் உன் பேரை நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நாரதர் விஷ்ணுகிட்ட கேக்குற மாதிரியும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு 2 பேரும் போயிட்டு இருக்கிற மாதிரி சடனா நாரதர் தன்னை ஸ்திரீயா பாக்குற மாதிரி, ஸ்திரீயா பார்த்துட்டு அப்படியே அந்த இதுக்குள்ள சம்சாரத்துக்குள்ள மூழ்கி போயிடுற மாதிரி. ஆனா அது என்ன ஆகும்னா ஒரு கண நேரம் தான் இருக்கும். அதாவது நாரதருக்கு தாகம் எடுக்கிறது, எனக்கு தாகம் எடுக்கிறதுங்கிறார். அப்ப விஷ்ணு போய் ஜலம் எடுத்துன்னு வர, இரு இங்க உட்காந்துட்டு நான் ஜலம் எடுத்துன்னு வரேங்கிறார். அவர் ஜலம் எடுத்துன்னு வர நேரத்துக்குள்ள ஒரு பெரிய சம்சாரம், அவருக்கு பேரம்பேத்தி முத கொண்டு சகலமும் பிறந்து முடிச்சிடுது. அவர் வரும்போது பேரம்பேத்தி எல்லாம் சட்டையில காணாம போயிடுறா. அவர் அழுதுட்டு இருக்கார். ஏன் நாரதர் அழறேன்னு விஷ்ணு கேட்கிறார். கேட்கும்போது நாரதர் என் பேரம்பேத்தி, என் குழந்தைகள், என் பசங்க, இது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேரம்பேத்தியா, நீதான் கட்ட பிரம்மச்சாரியாச்சு, என்ன பேரம்பேத்தி பசங்க அப்படின்லாம் சொல்றேன் அப்படின்னு உடனே நாரதர் சுத்தி முத்தியும் பாக்குறார். அப்பதான் தனக்கே தான் மாயையில மாட்டின்னு இருந்தோம் அப்படிங்கிறது, தனக்கு கர்வபங்கம்ங்கிறது. அப்ப வாஸ்தவத்துல அப்ப யாரோ ஒரு பக்தன் இருக்கான், அவன் பகவான் நேம எப்பாவது ஒரு வாட்டி சொல்லுவான். ஆனா எப்படி அவன் எப்பவும் ஏதாவது அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவ்வளவு வேலைக்கு நடுவுலையும் ஒரு தரமாவது சொல்ல முடியறது அப்படிங்கிற விஷயங்களை என்ன பண்றாருனாக்கா அந்த இடத்துல காமிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த தாத்பரியத்தை எடுத்து காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது. இந்த இடத்துல நாரதருடைய கர்வபங்கம் அப்படிங்கறத விட கூட நாரதர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு படிச்சவர், அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், அவ்வளவு தபஸ்வி. அதாவது விஸ்வாமித்திரர், சிஷ்டர், எல்லாருமே பார்த்திருக்கோம். அப்ப ஜனமேஜயர் வியாசத்தை கேட்கிற கேள்வி அதுதானே, அவ்வளவு பெரிய தபஸ்விகளா இருந்தா கூட அவளுக்கு ஏன் அந்த மாதிரி கோபம் வருதுன்னும் போது, அந்த திரிகுணாத்மிகமான மாயைங்கிறதுனுடைய சக்தியானது கட்டுப்படுத்த முடியாதது. அந்த மாயை, அந்த திரிகுணாத்மகமான மாயை தான் எல்லா வேலையும் பண்றது. அந்த குணங்களுக்கு உட்பட்டு அந்த குணங்கள்னால நம்ம ஆட்டுவிக்கப்படுறோம். அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னா அம்பாளைதான் நம்ம ஸ்தோத்தரிச்சு அந்த மாயை, அந்த குணங்கள் நம்மள பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றங்களுக்கான காரணம் என்ன, அது எங்க இருந்து வருது அப்படிங்கிற விஷயத்த இந்த புராணம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறது. சோ ஒவ்வொரு புராணமும் ஒரு ஆங்கிள் பாக்குறதுங்கிறத பாக்குறோம். ஒரே கதை, ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ஆங்கிள் ஒரு சமயத்துல. ஏன்னா எல்லா ஆங்கிளுமே தேவையா இருக்கும். எல்லா ஆங்கிளையும் ஒரே நேரத்துல சொன்னா நம்மளுக்கு சட்டுன்னு புரியறது, கிரகிச்சுக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். சோ ஒவ்வொன்றும் ஒரு ஆங்கிள் அதை பிரசன்ட் பண்றது. முனிவரே நிஷாமையை கேளுங்கள் அப்படின்னாரு. கததோ மம சத்கதாம், என்னுடைய கதையை நான் சொல்றேன், நல்ல கதையை சொல்றேன் கேளுங்கன்னார். மாயாபலம் சுதுர்ஞேயம், அதான் சொன்னார் பாருங்க. மாயாபலம், மாயையினுடைய பலம் இருக்கே, சுதுர்ஞேயம், அது அறியப்பட முடியாதது. துர்ஞேயம் சுதுர்ஞேயம், நியாயம்னா அறியப்பட முடியும், துர்ஞேயம்னா அறியப்பட முடியாதது, நம்மளுடைய அறிவு கெட்டாதது. சுதுர்ஞேயம் துளியும் அறிவு கெட்டாதது, கொஞ்சம் கூட அதை தெரிஞ்சுக்க முடியாது. எங்க எப்ப எப்படி வேலை செய்யுங்கிறது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க முடியாதது.
முனிபிர் யோகவித்தமைகி, அது சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஜனங்களால் இல்ல, முனிபிகி முனிவர்களாலே, அதாவது எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஏகாகிர சித்தத்தோட இருக்கிற யோகவித்தமைகி, யோகத்துல மிகச் சிறந்து விளங்கக்கூடிய, யோகத்துல சிறந்து விளங்கக்கூடிய, தபஸ்ல சிறந்து விளங்க முனிவர்களாலேயே சுதுர்ஞேயம், அவர்களாலேயே துளியும் அறியப்பட முடியாதது இருக்கிறது மாயையினுடைய பலம். மாயையா மோகிதம் சர்வம் ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம், ஸ்தாவர ஜங்கமம் ஜெகத் அத்தனையுமே மாயையினால மோகிதம், மாயையினுடைய மோகத்துக்கு உட்பட்டுதான் இருக்கு. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அஜயா துர்விபாவியா, துர்விபாவியா அஜயா, அஜயானா பிறப்பற்றதான, எங்கிருந்து எப்ப எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியாததான பிறப்பற்றதான இந்த மாயையினுடைய துர்விபாவியா அறியப்பட முடியாததான இந்த மாயையினுடைய பலத்துக்கு பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமும், அதாவது பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது மிகப்பெரிய ஜீவனான பிரம்மா என்ன சகல ஜீவனுக்கும் அவர் தான் என்னவா இருக்கார், அந்த சமஷ்டி இதுவா இருக்கார், அதாவது சமஷ்டி சூக்ஷ்மாபிமானியா இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தம் இருக்கிறதுக்குள்ளேயே சின்னதா இருக்கக்கூடிய ஜீவன். கதாச்சித்து ஒரு சமயம் சத்யலோகாத்வை ஸ்வேதத்வீபே மனோகரே கதோகம் தர்சனாகாங்ஷி ஹரேர் அத்புத கர்மணா, ஒரு சமயம் சத்தியலோகத்துல இருந்து, பிரம்மாவோட சத்தியலோகத்தில இருந்து ஸ்வேதத்வீபம் ஹரேர் அத்புத கர்மணா, ஹரியனுடைய தீபமா இருக்கக்கூடிய ஸ்வேத தீபத்துக்கு நான் என்ன பண்றேன், அதுக்கு போயிட்டு இருக்கேன். தர்சனாகாங்ஷி கதஹா, அப்ப வாதையன் மகதியின் வீணா, அவருடைய நாரதனுடைய வீணைக்கு பேரு மகத்தின்னு பேரு, இவளுக்கு பேரு கச்சபின்னு சொல்றோம் இல்லையா, சரஸ்வதியினுடைய வீணைக்கு பேரு கச்சபி, இவருக்கு பேர் மகத்தின்னு பேரு. சோ வாதையன் மகதியின் வீணா, என்னுடைய மகதிங்கிற வீணையை வாசித்துக் கொண்டே ஸ்வர தான விபூஷிதாம், அதுல ஸ்வரம் தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் அழகாக வாசிச்சு கொண்டே போயிட்டு இருக்கேன். அப்ப வாசிக்கும் போது நான் என்ன வாசிக்கிறேன்னா காயத்ரம், காயத்ரி சாமா இருக்கு இல்லையா, காயத்ரம் காயமானஸ்து சாம சப்தஸ்வரான்விதம், இந்த காயத்ரி சாமாவை சப்தஸ்வரத்தோட கூடின காயத்ரி சாமாவை வாசிச்சுட்டே நான் என்ன பண்றேன், போயிட்டு இருக்கேன். திருஷ்டோமயா தேவதேவ சக்கரபாணிர் கதாதரா, சக்கரபாணி கதாதரா தேவதேவா திருஷ்டா, பகவான் விஷ்ணு கதாதரன் என்னாலே காணப்பட்டார். கௌஸ்துபோத்பாசிதோரஸ்கா மேகஸ்யாம சதுர்புஜா, அவர் எப்படி இருக்கார், கதாதரா சக்கரபாணி கௌஸ்துபோத்பாசித ஒரஸ்கா, கௌஸ்துப மணி இருக்கே அந்த மணியினாலே பாசித்த அலங்கரிக்கப்பட்ட ஒரஸ்கா மார்பை உடையவர். மேகஸ்யாமஹா, நீல மேகசியாமலர், சதுர்புஜா நான்கு கையை உடையவர்களாக. பீதாம்பர பரிதானகா, மஞ்சள் பட்டாடையினாலே பரிதானகா ட்ரேப்டின் அதுல அணிந்து கொண்டு. முகுடாங்கத ராஜிதா, முகுட கிரீடம் அங்கதம் தோல்வளைகள் இதனாலே விராஜிதா. லக்ஷ்மியாசக விலாசின்யா கிரீடமானோ முதாயுதா, லக்ஷ்மியுடன் அவர் என்ன பண்ணார், விளையாடிந்த, அதாவது அவருடன் சிரித்து பேசிட்டு இருக்கிறவராக என்னாலே சந்தோஷத்துடன் இருப்பவராக பார்க்கப்பட்டார். வீக்ஷமாம் கமலாதேவி கதார்த்தானம் அந்திகாத், என்ன பார்த்த உடனே என்ன பண்ணா, கமலாதேவி கதா அந்தர்த்தியானம், அவ அந்த இடத்துல விஷ்ணுவோட இருந்தா, என்ன பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டா. சர்வ லட்சண சம்பன்னா சர்வபூஷண பூஷிதா நாரீணாம் பிரவரா காந்தா ரூப யௌவன கர்விதா, அதான் லட்சுமி எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறார். சர்வ லட்சண சம்பன்னா, எல்லா லட்சணங்களும் ஸ்திரீகளுக்குரிய அனைத்து லட்சணங்களும் பொருந்தினவள். சர்வபூஷண பூஷிதா, எல்லா நகைகளுடனும் கூடினவள். நாரீணாம் பிரவரா, பெண்களுக்குள் சிறந்தவள். காந்தா, அதாவது மிக இனிமையானவள், அழகானவள். ரூப யௌவன கர்விதா. சுப்ரியா வாசுதேவசிய வர சாமீகர பிரபா, சுப்ரியா வாசுதேவசிய, வாசுதேவனுக்கு பிரியமானவள். சாமீகர பிரபா, மிக உயர்ந்த தங்கம் போன்ற நிறத்தை காந்தியை கொண்டவள். அந்தர்கிருகம் கதாம் திருஷ்டுவா சிந்துஜாம் வியஞ்சனான்விதாம், அந்தர்கிருகாம் கதாம் திருஷ்டுவா, அவ வீட்டுக்குள்ள போயிட்டதா, அந்த இடத்த விட்டு மறைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள போயிருக்கானு. அந்தர்கிருகம் கதாம் திருஷ்டுவா சிந்துஜாம், சமுத்திரத்துல இருந்து உண்டானா இல்லையா, அதனால அவளுக்கு பேரு சிந்துஜான்னு பேரு. சிந்துனா சமுத்திரம், சிந்துஜா சமுத்திரத்திலிருந்து உண்டான அவளை, வீட்டுக்குள் சென்றவளை. வியஞ்சனான்விதாம் மயா பிருஷ்டோ தேவதேவா வனமாலி ஜெகத் பிரபு, வனமாலி வனமாலையை அணிந்தவரான
ஜெகத் பிரபு உலகத்துக்கு தலைவரா இருக்கக்கூடியதான பகவான் விஷ்ணுவானவர் மயா பிருஷ்டகா கேட்கப்பட்டார். இதுதான் இங்க வந்து மாயங்கிறது. இவர் கேட்க போற கேள்வி, இதுக்கு பகவான் சொல்ல போற பதில் இல்லையா? அதுதான் இது வரைக்கும் சாமான்யமா வந்துருத்து. இவர் கேக்குற, பகவன் தேவதேவேச பத்மநாப சுராரிகன், பகவன் தேவதேவேச தேவர்களுக்கெல்லாம் தலைவரே, பத்மநாப சுராரிகன், அதாவது சுர அரி, சுரன்ன தேவர்கள், சுராரி தேவர்களுக்கு எதிரி அசுரர்கள், அசுர சம்ஹாரியன்னு அர்த்தம். கதம் ச மா கதா திருஷ்டுவா மாம் ஆகச்சந்தம் அந்திகாத், மாம் ஆகச்சந்தம் அந்திகாத் கதா திருஷ்டுவா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கேன், ஆகச்சந்தம் உன் பக்கத்துல இருந்து, கதம் மா கதா என்ன பார்த்துட்டு உள்ள ஏன் போயிட்டா, அதான் என்ன ரிசீவ் பண்ணணும் இல்லையா, என்ன ரிசீவ் பண்ணாம என்ன வான்னு சொல்லாம அவ ஏன் சட்டுன்னு உள்ள போயிட்டா. நாகம் விட்டோ நவா தூர்த்தகா தாபசோகம் ஜெகத்குரு, நாகம் விட்டகா, நான் வந்து ஸ்ரீகளால வரவேற்கப்பட முடியாத விட்டகா, ஒரு சாதாரண என்ன சொல்றது ஸ்ரீகளையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்லையே, நாகம் விட்டகா நவா தூர்த்தகா, அந்த மாதிரியான ஒரு கெட்ட நடவடிக்கையோ கெட்ட மனோபாவத்தையோ கொண்டவன் இல்லையே. தாபசோகம், நான் ஒரு தபஸ். ஏ ஜெகத்குரு ஜிதேந்திரியா, அது மட்டும் இல்ல ஜிதேந்திரியா, என்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணினவன், ஜிதக்ரோதா ஜித மாயா ஜனார்தன, மாயையும் ஜெயிச்சவனா இருக்கக்கூடிய, தபஸ்வியா இருக்கக்கூடிய, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய, என்ன கண்டதும் அம்பாள் ஏன் உள்ள போயிட்டா, என்ன பார்க்காம என்ன ரிசீவ் பண்ணாம ஏன் போயிட்டா அப்படின்னு. அப்ப நாரதர் சொல்லிட்டு மேல கண்டினியூ பண்றார். அது நாரதர் அதாவது விஷ்ணுட்ட கேட்டுட்டு அந்த கதையை கேட்டார். நிசம்ய வச்சனம் கிஞ்சித்து கர்வயுக்தம் ஜனார்தனஹா, நான் இப்ப கர்வத்தோட நான் எவ்வளவு பெரிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணினவனா இருக்கேன் அப்படின்னு நான் பேசின விஷயத்த கர்வத்தோட நான் சொன்னதை கேட்டுவிட்டு, உவாச்ச மாம் ஸ்மிதம் கிருத்வா வீணாவன் மதுராம் கிரம், உவாச்ச மாம் ஸ்மிதம் கிருத்வா, பகவான் என்ன பண்ண, என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டே புன்முறுவலோட, வீணாவன் மதுராம், வீணைய போல ஒரு இனிமையான குரல்ல விஷ்ணுவும், நாரத ஏவம் விதா நீதிஹி ந ஸ்தாத்தவ்யம் கதாச்சன, நீதி என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, என்ன யதிம் பதிம் வினா அந்நிய சாநித்தியே கஸ்யசித் யோஷையா கொசித்து, அதாவது தன்னுடைய கணவரை தவிர வேற இன்னொருவர் முன்னாடி இருக்கக்கூடாது, நிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. மாயா சுதுர்ஜயா வித்வன் யோகிபிர் ஜித மாருதைஹி, ஜித மாருதைஹி, மாருதைஹின்னாக்க அந்த இது சொல்ற பாருங்க யோகத்துல, யோக சித்த விருத்தி நிரோதாக அப்படின்னு, அந்த சித்த விருத்தி எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னாக்க, தன்னுடைய பிராணாயாமாதிகள்னால மூச்சை யார் கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய மூச்சு காத்த கண்ட்ரோல் பண்ணி அடக்கி இருக்காளே, ஜித மாருதைஹி யோகிபிஹி மாயா சுதுர்ஜயா, அவளாலையும் மாயா சுதுர்ஜயா, மாயையானவள் ஜெயிக்கப்பட முடியாதவள், அதனால மாயை யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால, தேவைஷ்ட முனிசார்தூல யத்வயோக்தம் வச்சோதுனா ஜிதமாயோஸ்மி கீதஜ்ஞ நைவம் வாச்சியம் கதாச்சன, ஹே முனிசார்தூல, முனிவர்களுள் சிறந்தவரான நாரதரே, தேவைஷ்ட தேவர்களாலே, யத்வயோக்தம் அதுனா வச்சஹா, நீ இப்ப என்ன சொன்னியோ, நான் ஒரு பெரிய முனிவர், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவேன், மாயையை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்லாம் என்ன சொல்றியோ, அத சாங்கிய வித்பிஹி நிராகாரிஹி தாபசைஹி ஜிதேந்திரியைஹி தேவைச்ச ஜிதமாயா அஸ்மி, நான் வந்து மாயையை ஜெயிச்சவன் அப்படின்னு நைவம் வாச்சியம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. நாகம் சிவஹா, நாகம் நானோ, சிவோ நவா பிரம்மா ஜேத்தும் தாம் பிரபவோ தியஜாம், நானோ சிவனோ பிரம்மாவோ கூட அவளை ஜெயிக்கிறதுக்கு சக்தி படைத்தவர்கள் அல்ல. முனையா சனகாத்யாச்ச கஸ்துவம், சனகாதி முனிவர்களும் அவளை ஜெயிக்க முடியாது. கஸ்துவம் கே அந்நியே க்ஷமாஜயே, நீ எந்த மூலைக்கு, பாக்கி பேர்லாம் எப்படி, எந்த இதுல எங்க ஷமாகா, ஷமாகானா தகுதி படைத்தவர்கள். தேவதேகம் நிருதேகம் வா திரியக் தேகம் அதாபிவா, தேவர்களாகட்டும் மனுஷர்களாகட்டும் இல்ல மிருகங்களாகட்டும், அவள்லாம் பிபிரியாத் யஸ் ஷரீரம் ச கதம் தாம் கதம் ஜெயேத் அஜாம், மனிதர்களாகட்டும் தேவர்களாகட்டும் இல்ல சாதாரண மிருகாதிகளாகட்டும்,
யாரா இருந்தாலும் அந்த மாயையை அஜாம், அந்த பிறப்பற்றதான அந்த மாயையை ஜெயிக்கிறதுங்கிறது எப்படி முடியும்? முடியவே முடியாது. திரியுதஸ்தாம், திரியுதா 3 குணங்களை கொண்ட தாம் கதம் மாயாம் ஜேத்தும் சக்த புமான் பவேத். ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்கிறதுக்கு சக்தி படைச்சவனாவான்? வேதவித் யோகவித் வாபி சர்வஜ்ஞோ விஜிதேந்திரியா. அவன் வேதங்களை நன்கு படிச்சவனா இருக்கட்டும், இல்ல யோகத்துல கெட்டிக்காரனா இருக்கிறவனா இருக்கட்டும், யோகத்தை பிராக்டிஸ் பண்ணவனா இருக்கட்டும், சர்வஜனாவே இருக்கட்டும், விஜிதேந்திரியா தன்னுடைய இந்திரியங்களை ஜெயிச்சவனா யாராவனா இருக்கட்டும், காலோபி தஸ்யாக ரூபம் ஹி ரூபஹீன ஸ்வரூபகிருத்து. அவ ரூபஹீன, அது யாராலையும் அவளுடைய ரூபத்தை அறிய முடியாது, அவளை ஜெயிக்க முடியாது. ஸ்வரூபகிருத்து, அவதான் எல்லாருக்கும் எல்லா ரூபத்தையும் பண்றா. தத்வசே வர்த்ததே தேஹி வித்வான் மூர்க்கோத மத்தியமஹா. வித்வான் நல்ல வித்வானா இருக்கட்டும், இல்ல மூர்க்கனா இருக்கட்டும், இல்ல நடுவாந்தரமான ஏதோ அறகுறையா படிச்சவன் தெரிஞ்சவன் இருக்கட்டும், எல்லாரும் அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்காளே ஒழிய அவ யார் கண்ட்ரோல்லயும் இல்ல. கால கரோதி தர்மஜ்யம் கதாச்சித் விகலம் புனகா. ஒரு சாதாரண மனுஷனை கூட விகலம், பிரயோஜனம் இல்லாம இருக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனை கூட காலஹா தர்மஜ்யம் கரோதி. அதனால ஸ்வபாவா கர்மத்தோ வாபி துர்கேயம் தஸ்ய சேஷ்டிதம். அதனால அந்த மாயா பலம்ங்கிறது இருக்கே, காலத்தினுடைய சேஷ்டிதம் துர்கேயம், அது முடியாது. நாரதர் சொல்றார், இத்யுக்த்வா விரதோ விஷ்ணுஹோ அகம் விஸ்மய மானசகா. விஷ்ணு இப்படி சொன்ன உடனே விஸ்மய மானசகா, எனக்கு மனசுல ஒரு பெரிய, அதாவது என்ன ஆச்சரியம், விஷ்ணுவே இப்படி சொல்றாருன்ட்டு. தமப்ரவம் ஜெகநாதம் வாசுதேவம் சனாதனம். அவரை பார்த்து வாசுதேவம் சனாதனம் அப்ரவம். ரமாபதே கதம் ரூபா மாயா சா கீதிருசி புனகா. மாயங்கிறவ யாரு, எப்படிப்பட்டவ? கியத்பலா கொசம்ஸ்தானா. கியத்பலா, அவளுடைய பலம் என்ன, எங்க இருக்க? கொசம்ஸ்தானா கஸ்யாதாரா வதஸ்வமே. அவ எதனுடைய ஆதாரத்துல, எந்த ஆதாரத்துல இருக்கா, எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. திரஷ்டு காமோஸ்மி தாம் மாயாம் தர்சய ஆசு மஹீதர. அவளை பார்க்க நான் விரும்புறேன். இப்ப நீ அந்த மாயை பத்தி அவ்வளவு வசதியா சொன்ன இல்லையா, அந்த மாயையை நான் பார்க்க விரும்புறேன். திரஷ்டு காமஹா, அதனால எனக்கு அவளை காமி. ஞாதி மிச்சாமி தாம் சமயக்கு பிரசாதம் குரு மாபதே. மாபதே ஹே ரமாபதே பிரசாதம் குரு, என்கிட்ட அனுகிரகம் பண்ணு, அவளை நான் பார்க்க விரும்புறேன். அதான் நான் அவளை ஒரு கை பார்த்துடுறேங்கிற மாதிரி. விஷ்ணு வாச்ச திரிகுணா சா அகிலாதாரா. திரிகுணா முக்குணா, திரிகுணாத்மிகமானவள். அகிலாதாரா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவள். அவதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சர்வஜா சர்வசம்மதா அஜேயா, யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவள். அநேக ரூபாச்ச சர்வம் வியாபிய ஸ்திதா ஜெகத். ஜெகத் சர்வம் வியாபிய ஸ்திதா, இந்த உலகம் முழுக்கையும் வியாபிச்சு இருக்கிறவ அவதான். நீ அவ எங்க இருக்கான்னு கேக்குற, இந்த உலகம் முழுக்கத்திலயுமே இருக்காளே, அப்ப அவளை தெரியலன்னு தான் அர்த்தம் உனக்கு அப்படின்ட்டு. திதிர்க்ஷா எதி தே சித்தே, உனக்கு அவளை பாக்கணும்ன்ற ஆசை இருந்தா, திதிர்க்ஷா திரஷ்டு மிச்சா இருக்குதா, நாரத ஆரோகணம் குரு. என்ன, கருடே மத் சமயத்தோத்திய, கருடன் மேல என்னோட கூட ஏறிக்கோ. கச்சாவோ அந்நியத்திர சாம்பிரதம், வேற ஒரு இடத்துக்கு போவோம். தர்சயிஷ்யாமி தே மாயாம் துர்ஜயாம் அஜிதாத்மபிகி, உனக்கு நான் மாயைய காட்டுறேன் அப்படின்னு. திருஷ்டுவாதாம் பிரம்மபுத்திரத்துவம் விஷாதே மா மனः கிருதாக, அவளை பார்த்துட்டு கஷ்டப்படப்படாது, பம்புல மாட்டின்ட்டோம் அப்படின்ட்டு. இத்தியுக்த்வா தேவதேவோ மாம் சஸ்மார வினதாசுதம். என்ன சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே கருடன் நினைச்சார். ஆகதம் கருடம் வீக்ஷிய ஆருரோக ஜனார்தனா. கருடன் வந்த உடனே ஏறிண்டார். சமாரோத்துச்ச மாம் பிருஷ்டே கமனாய கிருதாதரா, என்னை ஏத்திண்டார், கலப்பரத்துக்கு ரெடி ஆயிட்டார். சலிதோ வினதா புத்திரஹா வைகுண்டாத் வாயு வேகவான். வைகுண்டத்திலிருந்து வினதா புத்திரஹா வைனதேயனான கருடன் கிளம்பினார். இலேரிதோ எத்திர கிருஷ்ணேன கந்துகாமேன கானனம், ஏதோ ஒரு காட்டுக்கு அவர் போயிட்டு இருக்கார். அந்த காட்டுக்கு போ அப்படின்னு கருடேன கிருஷ்ணேன பெரியதா, கருடனை பார்த்து சொல்றார். மகாவனானி திவ்யானி சராம்சி சரிதஸ்ததா, பெரிய பெரிய காடுகள், ஓடைகள், ஆறுகள், நதிகள் எல்லாத்தையும் தாண்டி போறா. புரகிராம கராதீம்ச கிராமா கராதீம்ச கேட்ட கர்வட கோவிரஜான். அதான் புற கிராம, இந்த மாதிரி நகரங்கள், கிராமங்கள், அதுக்கப்புறம் கேட்டம், இதெல்லாம் ஸ்கந்தாவாரம்னு சொல்லுவாங்க. இந்த படை வீடுகள் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், அந்த கோட்டை கொத்தளங்கள் மாதிரி இருக்கிற இடங்கள், அதெல்லாம் கருவட்டம்னு.
அப்புறம் கோவிரதம் அந்த மாடு கட்டுற இடங்கள் இதெல்லாம். முனீனாம் ஆசிரமான் ரம்யான் வாதிஷ்ட சுமனோகராக, முனிவர்களுடைய ஆசிரமங்கள். அப்புறம் பல்வலானி விஷாலானி ஓடைகள், மடுக்கள், ஹரதான் ஏரிகள். ஹரதான்னாக்கா அதுவும் இந்த மடுக்கள், பல்வலம்னா கொஞ்சம் சின்ன ஏரி, ஹரதம்னா பெரிய சைஸ்ல. பங்கஜ பூஷிதான் சேர்களோடு கூடினது. மிருகானாம்ச வராகானாம்ச விருந்தான், மிருகம் மான்கள் வராகங்கள் காட்டு பன்றிகளுடைய விருந்தான். அதுக்கப்புறம் விருந்தான் அப்பி அவலோக்கிய அதெல்லாம் பார்த்துட்டு கதவு ஆவாம், நாங்க 2 பேரும் மேல போயிட்டே இருக்கோம். கான்யகுப்ஜ சமீபம் கருடாசனவ், கருடன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளா அங்க இருந்து கிளம்பி கான்யகுப்ஜம்ங்கிற இடத்துக்கு வந்தோம். தத்ர ரம்யம் சரோதிவ்யம் திருஷ்டம் பங்கஜ மண்டிதம், தாமரைகள் நிரம்பிதான ஒரு திவ்யமான ஓடைய ஒரு இதை பார்த்தோம், ஏரிய பார்த்தோம். ஹம்ச காரண்டவா தீர்ணம், அந்த இடத்துல ஹம்சங்கள் காரண்டவங்கள்னாக்க அது அந்த நீர் பறவைகள், அவைகள்லாம் நிரம்பின இடங்கள். சக்கரவாக்கோப சோபிதம், சக்கரவாக்க பறவைகள், இந்த பறவைகள் அத்தனையும் சேர்ந்திருந்ததான அந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். மாமாக பகவான் வீக்ஷிய தடாகம் பரமாத்புதம், அந்த அற்புதமான தடாகத்தை பார்த்துட்டு பகவான் என்கிட்ட பார்த்து சொல்ற, ஸ்பர்தகம் சோததேஹே க்ஷீரம் மிஷ்டம்பாரி விசேஷதா. அவர் என்ன சொல்றார், மாமாக பகவான் வீக்ஷிய தடாகம் பரமாத்புதம் ஸ்பர்தகம், இது வந்து க்ஷீரம் உததேஹே ஸ்பர்தகம், இது வந்து என்ன பண்றது, கம்பீட் பண்றது ஸ்பர்தகம். மிஷ்டம்பாரி விசேஷதா அப்படின்னார். மிஷ்டம்னாக்க க்ஷீரம், மிஷ்டம் ஸ்வீட் அப்படின்ட்டு. ஸ்ரீ பகவான் சொல்றார், பசிய நாரத கம்பீரம் சரசாரசநாதிதம். நாரத பாரு, கம்பீரம் சரஹா, ஆழமான தீர்க்கமான இந்த ஏரிய பாரு. சாரச நாதிதம், சாரசம்னா கொக்கு, நாதிதம் அந்த கொக்குகளுடைய சத்தங்களோட கூடியிருக்கிற இந்த இடத்த பாரு. சர்வத்திர பங்கஜை சன்னம், பங்கஜைகி அதாவது இந்த தாமரைகளாலே மூடப்பட்டிருக்கு. ஸ்வச்ச நீர பிரபூரிதம், ஸ்வச்சன கிளியர், நீர அதனால நிரம்பி இருக்கிறது. அத்ரஸ்நாத்வா கமிஷ்யாவஹ கான்யகுப்ஜம் புரோத்தமம், இதுல இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு கான்யகுப்ஜத்துக்கு போலாம் அப்படின்னார். இத்யுக்த்வா கருடாதாசு மாமுத்தாரிய வியதாரயத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னை கீழே இறக்கி தானும் இறங்கினார். விஹஸ்ய பகவாம்ஸ்தத்ர ஜக்ராக மம தர்ஜனி, அவர் என்ன பண்ணார், விஹஸ்ய பகவாம்ஸ்தத்ர, அங்க பார்த்து சிரிச்சுட்டே என்ன தர்ஜனி, தர்ஜினி அதாவது ஆள்காட்டி விரல். ஸ்துவன் சரோவரம் பூய ஸ்தீரே மாம் அனயத் பிரபுகு, அவர் என்ன பண்ணார், ஸ்துவன் சரோவரம் அந்த ஏரிய புகழ்ந்துட்டே தீரே மாம் அனயத், என்ன அந்த கரைக்கு அழிச்சுட்டு போனார். விஸ்ரம்ய தடபாகேது ஸ்னிக்தாயே மனோகரே, அங்க திக்கா ஒரு மரம், அதனுடைய ஷேடும் ரொம்ப நெருக்கமா அடர்த்தியா இருக்கு. அதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மாமுவாச்ச முனே ஸ்நானம் குருத்துவம் விமலே ஜலே, புனிர இதுல நீ ஸ்நானம் பண்ணுனார். பச்சாதகம் கரிசியாமி தடாகேஸ்மின் சுபாவனி, நீ குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேன் அப்படின்னார். சாதுனாமிவ சேதாம்சி ஜலானி நிர்மலானிச்ச, சாதுக்களுடைய மனசை போல நிர்மலமான அந்த ஜலம். சுரபீணி பராகைஸ்து பங்கஜானாம் விசேஷதா, பங்கஜங்களுடைய அந்த அந்த மந்தார இது இருக்கு பாருங்க, அந்த மகரந்தத்தினால ரொம்ப வாசனையா இருக்கு. இத்தித்தோகம் பகவதா அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கார், இந்த தடாகத்தை வர்ணிச்சுட்டு இருக்கார். முக்துவா வீணாம் மிருகாஜினம், என்னுடைய மிருகாஜினம் நான் மேல போத்தின்னு இருக்கிற என்னுடைய இது இருக்கு பாருங்க தோலாடை, அந்த ஆடையும் வீணையும் கடையில வச்சுட்டு ஸ்நானாய கிருத்ததீஸ்தீரே, கிருத்ததீஹி மனசு வச்சவரா, தீரே கத பிரேம சமன்விதா, பாதௌ பிரக்ஷால்ய ஹஸ்தௌச்ச சிகாம் பத்வா குசகிரகம், அந்த குச புல்லு இருக்கு பாருங்க, அதாவது ஒரு தர்பையிலேயே 7 விதமான தர்பைன்னு சொல்லுவா, அதுல குசம்னு ஒண்ணு, அதனால என்னுடைய சிகை என்னுடைய குடுமையை கட்டின்னு இருக்கேன். குசகிரகம் சிகாம் பத்வா கிருத்வா ஆசமிய சுச்சிஸ்தோயே, கீழே இறங்குறதுக்கு முன்னாடி கை கால் அலுமிட்டு ஆசமனம் பண்ணணும். சுச்சிஸ்தோயே ஸ்நாதவானஸ்மி தஜ்ஜலே, அதுல ஸ்நானம் பண்ணினேன். யதா தஸ்மின் ஜலே ரம்யே ஸ்நாதோகம் பசிதோகரேக, விஷ்ணு பார்த்துட்டே இருக்கும்போது விகாய பௌருஷம் ரூபம் பிராப்த ஸ்திரீத்துவம் அனுத்தமம், என்னுடைய புருஷ ரூபம் சட்டுன்னு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போயிடுது, நான் ஒரு ஸ்திரீயா மாறிட்டேன். ஹரி கிரகித்வா வீணாமே ததா கிருஷ்ணாஜினம் சுப
ஹரி விஷ்ணு என்ன பண்ணார், என்னுடைய வீணையும் கிருஷ்ணாஜலத்தையும் எடுத்துட்டு ஆருக்கிய கருடம் தூர்ணம் ஜகாம சொகிருகம் க்ஷணாத், ஒரு க்ஷணத்துல கருடன் மேல ஏறிட்டு போயிட்டார். ததோகம் ஸ்திரீத்துவம் ஆபன்ன சாரு பூஷண பூஷிதா ஸ்திரீத்துவம் ஆபன்னஹா, நான் ஒரு ஸ்திரீயா மாறிட்டேன், அழகான நகைகள் எல்லாத்தையும் போட்டு இருக்கேன். தக்ஷணான் மனசோ ஜாதா பூர்வ தேகசிய விஸ்மிருதி, ஒரு க்ஷணத்துல பூர்வ தேகசிய நான் நாரதர் புருஷன் அப்படிங்கிற எண்ணங்கள்ல எனக்கு ஒரு க்ஷணத்துல விஸ்மிருதி மறந்து போயிடுச்சு. விஸ்மிருதோசோ ஜெகநாதா, பகவானும் மறந்து போயிட்டேன், பகவானையும் நான் மறந்துட்டேன். மகதி விஸ்மிருதா, என்னுடைய மகதி வீண. சம்பிராபிய மோகினி ரூபம் தடாகான் நிர்கதோ பகிஹி, இந்த ஒரு பெண் உருவத்தை அடைஞ்சு, அழகான பெண் உருவத்தை அடைஞ்சு வெளியில வந்தேன். அவசியம் நளினி ஜுஷ்டம் சரஸ்தத் விமலோதகம் கிமேதிதி மனசா அகரவம் விஸ்மயம் முகு, என்னது இங்க எங்க இருக்க, எந்த இடம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏவம் சிந்தைய மானசிய ராபி நாரி ரூப தரஸ்யமே சகசா திருப்பதம் பிராப்தா தத்திர தாளத்வஜோ நிருபா, தாளத்வஜன் அப்படின்னு ஒரு ராஜா, சகசா பிராப்தா, அந்த தாளத்வஜன்ற ராஜா சடனா அந்த இடத்துல அப்பியராராம் அந்த கரையில. கஜ அஸ்வரத விருந்திச்ச சம்ருதோ ரத சம்சிதா, அவன் மட்டும் தனியா வரல, இந்த ரத கஜ துறக்கப்பதாதின்னு 4 விதமான சேனைகளோட வரான். யுவா இளைஞன், பூஷண சம்வீதா தேகவானிவ மன்மதா, மன்மதனே வழிபடுத்தார் போல. வீக்ஷமாம் பூபதிஷ்டத்துல திவ்ய பூஷண பூஷிதாம் ராகாச்சந்திர முகிம் யோஷாம் விஸ்மயம் பரமம் கதா, அழகான ஒரு பூர்ணச்சந்திரனை போல அழகா இருக்கக்கூடிய என்னை பார்த்துட்டும் விஸ்மயம் கதா, நல்ல அழகான அலங்காரங்களோட இருக்கிறது. பப்ரச்ச காசி கல்யாணி, என்னை பார்த்து கேட்டா, யார் மணி, கசிய புத்திரி சுரஸ்யவா, யாருடைய பெண்ணு, தேவலோகத்து பெண்ணா, மானுஷஸ்யவா காந்தே கந்தர்வசிய உரகசிய, நாகலோக பெண்ணா கந்தர்வ பெண்ணா, யார் நீன்னு. ஏகாகினி கதம் பாலா ரூப யௌவன பூஷிதா, பாலா ஒரு இளைய பெண்ணா இருக்க, இள வயசு பெண்ணா இருக்க, ஏகாகினி தனியா வந்திருக்கியே. விவாகிதா அகவா கன்யா, நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுதா இல்ல கன்யா. சத்தியம் வத சுலோசனே கிம் பசியசி சுகேசாந்தே தடாகேஸ்மின் சுமத்திமை, இந்த தடாகத்துல என்னத்தை பாக்குற, யார பாத்துட்டு இருக்க, எதை பாக்குறீங்க. சிகீர்ஷிதம் பிகாலாபே ப்ரூஹி மன்மத மோகினி, மன்மதனையும் மோகமடையபடி செய்யக்கூடிய அழகான பெண்ணே, உனக்கு என்ன போகணும் அது சொல்லு அப்படின்னு அவன் கேட்கிறான். புக்ஷோபோகான் மராலாட்சி, மராலாட்சினாக்க அம்சம் போல அழகான கண்களை உடையவளே. புங்ஷ்வபோகான் மயாசக, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா. வாஞ்சிதான் மனசானூனம் கிருத்வா மாம் பதிமுத்தமாம், என்ன உன்னுடைய கணவனா ஏத்துக்கோ, நீ என்னுடைய ராணியா இருக்கலாம் அப்படின்னு அவளை பார்த்து சொல்றான். இப்ப நாரதர் என்ன பண்ணார், தான் யாருங்கிறத மறந்து ஒரு பெண்ணா நினைச்சுட்டு அந்த தாளத்வஜனை பார்த்து, தாளத்வஜன் அவளை பார்த்து பேசிட்டு இருக்கான். இது இந்த 28வது மேல அந்த கதை போறது என்னன்ட்டு. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் ஞானः பிரச்சோதயாத். நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணோ தவ சதா ஞான பிரகாசம் மே தேஹி சர்வார்த்ததே சிவே. ஓ